வணக்கம் அன்பு நேயர்களே! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினுடைய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும் இன்றும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு கதையை தான் உங்களிடம் சொல்ல இருக்கிறேன். அந்த கதையானது ஒரு எருமை மாடு போய் சிவபெருமானிடம் அ முறையிடும் கதைதான். வாருங்கள் இந்த கதை ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும், இதில் பல தத்துவத்தை உணர்த்தி இருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமான அந்த கதையை உங்களிடம் சொல்ல காத்திருக்கிறேன் அன்பு நேர்களே. இது இணையத்தில் ரொம்ப அற்புதமாக நான் வாசித்த கதை இது. வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா? அதாவது அந்த எருமை மாடு ரொம்ப ரொம்ப கோபமா இருந்தது. பசுக்களுக்கும் எங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அது தரும் பாலும் வெண்மையா தான் இருக்குது. நாங்கள் தரும் பாலும் வெண்மையாக தான் இருக்குது. ஆனா, இந்த மட மானுடர்கள் அவைகளை மட்டும் புனிதம் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்களே! அப்படின்னு ஒரு நாள் எருமைக்கு அசாத்திய கோபம் வந்துருச்சு. கோபத்தை தீர்த்துக்கொள்ள அது நேரடியாக போய் நின்ற இடம் கைலாயம். கழுத்தில் பாம்பு படம் எடுத்து நிற்க, தியானத்தில் அமர்ந்திருந்த சிவன் மெல்ல கண்ண திறந்து பார்த்தார். வந்திருப்பது எருமை என்று மட்டுமல்ல, ஏன் வந்திருக்கிறது என்ற காரணமும் அவருக்கு தெரியும். ஆனாலும் சுற்றி இருக்கும் பூதகணங்களும் தெரிந்து கொள்ளட்டுமே அப்படிங்கிற எண்ணத்துல, "வந்தாயா எருமையே? வா வா, எப்படி இருக்கிறாய்?" என்றார் எருமையை பார்த்து சிவபெருமான். எருமைக்கு கோபம் தீர்ந்தபாடில்லை. முக்காலமும் உணர்ந்த ஐயனே, நீங்கள் அறியாததா எனது நலம்? ஆயினும் நீங்கள் கேட்டதன் பின் பதிலுரைக்காமல் இருத்தல் தகுமோ? அதனால் சொல்லித்தான் தீர வேண்டும். எம்பெருமானே, எங்களை ஏன் இப்படி படைத்தீர்கள்? பூலோகத்தில் மானுடர்கள் எங்களை சுத்தமாக மதிப்பதே இல்லை. நாளும் அவர்களது பொல்லா சொற்களில் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள். சேற்றில் புரளும் எருமைகளே, மந்த புத்தி எருமைகளே, எருமை மாட்டில் மழை பெய்தாற் போல, எருமை போல அசையா ஜென்மமே, சூடு சொரணை இல்லாத எருமைகளே என்று எப்படியெல்லாம் மானுடர்கள் எங்களை திட்டி தீர்க்கிறார்கள் தெரியுமா? நினைத்தால் கோபத்திலும் ஆத்திரத்திலும் மனம் புழுங்கி சாகிறது. நாங்கள் அப்படி என்ன பாவம் செய்தோம்? இப்படி ஒரு பெயர் வாங்க. எம்பெருமான் தமக்குள் புன்னகைத்துக் கொண்டவராக எருமையை நோக்கி இப்படி சொன்னார். என்னை கூட தான் சுடுகாட்டில் ஆடுபவன், பிணம் எரித்த சாம்பல் பூசி திரிபவன், கபால ஓட்டில் பிச்சை எடுப்பவன் அப்படின்னு மானுடர்களில் பல பேர் சொல்வதுண்டு. எருமையே என்கிறார் சிவபெருமான். எருமை அவரது பகடியை கவனித்தது போல தெரியவில்லை. ஐயனே, உங்கள் அருமை அறியாதவர்கள் கிடைக்கிறார்கள். அவர்களை விடுங்கள். எங்களுக்கு ஆறாத மற்றொரு ரணமும் இருக்கிறது. பசுக்களுக்கும் எங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அவை தரும் பாலும் வெண்மையாக தான் இருக்கிறது. நாங்கள் தரும் பாலும் வெண்மையாக தான் இருக்கிறது. ஆனால் இந்த மட மானுடர்கள் அவைகளை மட்டும் புனிதம் என்ற பெயரில் போற்றி புகழ்கிறார்கள். கோமியத்தை பிடித்து வீட்டு மூளை முடுக்கெல்லாம் தெளித்து பரிமள வாசம் என்று மெச்சிக்கொள்கிறார்கள். ஆனால் எங்களை என்னடாவென்றால் வீட்டுக்குள் நுழையவே விடுவதில்லை. எப்போது பார்த்தாலும் மந்த புத்தி எருமை என்று கரைத்து கொட்டுகிறார்கள். இதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். நாங்களும் பசுக்களுக்கு இணையாக மதிக்கப்பட வேண்டும். பரம்பொருளான உங்களால் முடியாதது உண்டா என்ன? எங்களை தயவு செய்து பசுக்களுக்கு இணையாக மாற இந்த கணமே வரமொழியுங்கள் அப்படின்னு சிவனிடம் கோரிக்கை வைத்தது எருமை மாடு. இதழ்களில் நெளியும் புன்னகையுடன் சாந்த சொரூபியாக எருமை சொன்னதை செவிமடுத்தார் சிவபெருமான். அதை காத்தருளும் அபய முத்திரையுடன் எருமையை ஆசீர்வதித்து, எருமையே, பிரம்மன் படைப்பில் அனைத்து உயிர்களும் சமமானவையே. ஒன்றில் உயர்வும் பிரிதொன்றில் தாழ்வும் எப்போதும் இருந்தது இல்லை. உன் கோரிக்கை நியாயமானதுதான். அதனால அதை நிறைவேற்ற நான் முயற்சிக்கிறேன். அதற்கு முன்பு நீ எனக்கு ஒரு உறுதிமொழி அளிக்க வேண்டும். அளித்தால் நான் உன்னை பசுக்களுக்கு இணையாக மானுடன் மதிக்கும்படியாக செய்வேன் அப்படின்னு சொன்னார். எருமைக்கு ஒரே சந்தோஷமாகிவிட்டது. எப்படியோ கேட்ட வரம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தில் அது திளைத்து இருந்தது. உத்தரவிடுங்கள் எம்பெருமானே அப்படின்னு ரொம்ப உற்சாகமாக கேட்டது. ஈசன் சொன்னாரு, பூலோகத்தில் பசுக்களுக்கு இணையாக மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உனது விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னா, நீ இன்று முதல் சேற்றில் புரளும் உன் இன்பத்தை நீ கைவிடணும். சொந்த ஆசையிலோ அல்லது சூழ்நிலை காரணமாகவோ கூட நீ இனிமே எப்போதும் சேற்றில் அமிழ்ந்து புரளக்கூடாது.
இந்த உத்தரவாதம் மட்டும் நீ அளிச்சிட்ட அப்படின்னா, நாளை முதல் பூலோகத்தில் எருமைகளும், பசுக்களும் ஒரே விதத்தில் மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் வரமளிக்கிறேன் என்று சொன்னாரு சிவபெருமான். எம்பெருமானின் கருணையில் முகம் பூரித்தாலும், எருமைக்கு அவர் கேட்ட உத்தரவாதம் நடு மண்டையில் கல்லை தூக்கி போட்டது போல இருந்தது. அது ஒரு நொடி அப்படியே திகைச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எம்பெருமானை நோக்கி, "சர்வேஸ்வரா, நீங்கள் கேட்கும் உறுதிமொழியை என்னால் தர இயலாது. மானுடர்களின் மதிப்பு, மரியாதைக்காக என்னால் எனது சிற்றின்பத்தை பலிகொடுக்க முடியாது. சேற்றில் புரள்வது எருமைகளான எங்கள் இனத்திற்கு கோடான கோடி இன்பங்களில் ஒன்று. அதை தாரை வார்த்துவிட்டு பசுக்களுக்கு இணையாக மதிக்கப்பட்டு நாங்கள் பெறப்போவது ஒன்றும் கிடையாது. என் கோபத்தின் மீதே எனக்கு இப்போது கோபம் வருகிறது. உங்கள் ஆசி போதும். எனக்கு வரம் ஏதும் வேண்டாம்" என்று சொல்லி புறமிதிக்கிட்டு ஓடி போனது. நடந்தது அத்தனையையும் கவனித்துக் கொண்டிருந்த நந்தி தேவரும் பூதகணங்களும் எம்பெருமானின் அருகில் அணைந்து, "மகாதேவரே, எருமையின் கோரிக்கையில் தவறுதான் என்ன இருக்கிறது?" அப்படின்னு கேட்டாங்க. ஜடைமுடியில் உச்சி பிறை நிலா பளிரென ஒளிவிட மந்தகாச புன்னகையுடன் அவர்களை நோக்கிய மகா நீலகண்டர், "கோரிக்கையிலெல்லாம் தவறில்லை நந்தி. அந்த கோரிக்கையை அடைவதற்கான முயற்சியில்தான் தடை. எருமை முடிவெடுத்து விட்டது. சேற்றில் புரள்வதுதான் தனக்கு இன்பம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது மானுடர்கள் அதை குளிப்பாட்டி பூஜித்து நடு வீட்டில் கொண்டு வைக்க நினைச்சாலும் அதன் நினைவெல்லாம் சேற்றை தேடி கண்டடைவதாக தான் இருக்கும். நினைவில் எப்போதும் சேற்றை தேடும் எருமையை மானுடர் எப்படி பூஜிப்பார்கள்? எருமை சேற்றை கைவிட முடியாததோடு தமக்கு நிஜமான இன்பம் மானுடர்களின் மரியாதையில் இல்லை அப்படின்னு கண்டுக்குச்சு. இது தன்னை அறிந்த நிலை. இந்த நிலையை மனிதர்கள் அடைவார்களாயின் அவர்களுக்குள் போட்டி பொறாமை என்பதே இல்லாமல் நீங்கிவிடும் அப்படின்னு சொன்னார். வாழ்வின் ரகசியமும் இதுதான் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு மனிதனும் தன்னை தான் அறிந்து செயல்பட்டால் அதற்குண்டான வெற்றிக்கும் தோல்விக்கும் தானன்றி வேறு எதுவும் காரணமில்லை என்பதையும் உணர்வார்கள் இல்லையா? அதோடு வாழ்வில் எதையாவது சாதிக்க வேண்டுமெனில் எதையாவது தியாகம் செய்தே தீர வேண்டும் என்பது எழுதப்படாத விதி. அந்த தியாகத்தை செய்து வாழ்வின் அடுத்த படிக்கு முன்னேற எருமைக்கு மனமில்லை. அதனால அது தனது வழக்கமான நிலையிலேயே நீடிக்கிறது அப்படின்னும் ஈசன் சொன்னார். இனிமேல் அதற்கு தன்னை பற்றிய சுய மதிப்பீட்டில் மனக்குறை இருக்காது என்று மென்னகையுடன் நிஷ்டையில ஆழ்ந்து போனாரு 3 உலகையும் பரிபாலிக்கும் எம்பெருமான் ஈசன். ஆம் நேர்களே, இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அந்த எருமை தன்னை உணர்ந்து கொண்டது. தன்னில் தனக்கு எது சுகம் அளிக்கிறது என்பதை போய் ஈசனிடம் முறையிட்ட உடனேயே கண்டு கொண்டு விட்டது இல்லையா? அதே போலதான் நாமும் நமக்குள் எது இன்பம், எது உண்மையான பேரின்பம் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொண்டால் நாமும் வாழ்வில் பேரின்ப நிலையை அடையலாம் அல்லவா? இதே போல ஒரு அற்புதமான கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.